வணக்கம். சித்தர் உணவே மருந்து மருந்தை உணவு. சித்தர்கள்லேயே ஒரு சித்தர் புலிப்பாணி சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் மேக்சிமம் மருந்து நமக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய நம்ம சுற்றி இருக்கிற மூலிகைகளை வச்சு வீட்டிலேயே செய்யக்கூடிய சின்ன சின்ன ரெமடிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக இப்போ நிறைய ஃப்ளூ, அதாவது ஜுரம் சளி பிடிச்சிட்டு இருமல் மாத கணக்கில் இருக்குது. அந்த இருமல், அதாவது அவர் தீராத இருமல் கூட தீரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மருந்து மூலிமா, ஒரு லேகியம் மூலிமா சொல்லியிருக்காங்க அந்த புலிப்பாணி சித்தர். அவர் என்ன அந்த லேகியத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சால் அதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டு இருமல் ரொம்ப அடங்கவே இல்லை, அதுவும் ஃப்ளூ அதாவது இந்த டைமில் நிறைய பேருக்கு ஒரு ஜுரம் தலைவலியோடு சேர்ந்து நல்லா சளி பிடிச்சிருக்கு. அது முடிஞ்ச பிறகு அது மருந்துகள் சாப்பிட்ட பிறகு அப்போ இருமல் மட்டும் நிற்காமல் ஒரு வாரத்துக்கு இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, சங்கம் பழச்சாறு இதை ஈக்குவல் அளவு எடுத்துக்கிட்டு அதில் சரிபாதி தேன் எடுத்துகிட்டு அதில் 1/4 பங்கு பசுனை எடுத்துகிட்டு அதில் திப்ளி, மிளகு, சுக்கு, சன்ன ராஷ்டகம், கடுக்காய்த்தோல் இது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது எல்லாமே லேகியமாக கிண்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 12 நாள் மட்டும் காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா தீராத இருமல் கூட தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற இருமலுக்கு இது சிறந்த மருந்தாக நமக்கு அமையும். அதே மாதிரி குழந்தைகளை இப்போ நம்ம நிறைய மண்ணில் விளையாட விடுறதே இல்லை. குழந்தைகளை மண்ணில் விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு சில சிரங்கு ஏற்படும். இந்த சிரங்கு ஏற்படும் போது அவங்களுக்கு மேலே தடவுறதுக்கு அள்ளிக்கிழங்கு, சுருள்பட்டை சம அளவு எடுத்து அதில் அவுரி இலையில் சாறு எடுத்து அதை அந்த சாறில் இந்த அள்ளிக்கிழங்கையும் சுருள்பட்டையும் அரைச்சிட்டு வேப்பெண்ணெயில் கலந்து அந்த சிரங்கு மேலே தடவணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற சிரங்குகள் உடனே குணமாகும். மண்ணில் விளையாடுறதால சிரங்கு ஏற்படும், அதனால தான் மண்ணில் விளையாடுறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு சின்ன வயசில் நிறைய மண்ணில் விளையாடும் போது சிரங்கு வந்தாலும் சரி, அதை குணமாக்கக்கூடிய மருந்துகள், சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸே வராது. பெரிய பெரிய சிரங்குகளோ சொரியாசிஸ் போன்ற பல தோல் வியாதிகள் எதுவுமே அவங்களுக்கு வராது. அப்போ தான் நம்ம உடம்புல இம்யூனிட்டி வரும். அதனால் மண்ணில் விளையாடுறது ரொம்ப நல்லது. எதாக இருந்தாலும் நம்ம ஃபாரினை பார்த்து தானே இப்போ செய்கிறோம். ஃபாரினில் குழந்தைகளை மண்ணில் விளையாட சொல்லி நிறைய ஆர்டிக்கல் வந்துட்டுருக்கு. நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் அதுவும் முக்கியமாக சித்தர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வாழ்வியலில் சொல்லிகிட்டே வரும்போது குழந்தைகளை ஆரம்பத்துலேருந்து மணலில் விளையாடுறதுக்கு, வீட்டை விட்டு வெளியே விளையாடுறதுக்கு தான் ஊக்குவிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உடம்புல நிறைய எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதனால் மண்ணில் விளையாண்டாலும் சரி, இந்த மாதிரி சிரங்கு வந்தாலும் சரி, சித்த மருத்துவர் அணுகி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய இம்யூனிட்டி தான் நிறையா வந்துடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோய் இருக்குன்னா தீர்வு காண்றதுக்கு சித்த கேர் அணுகுங்க.